வணக்கம். எல்லோரும் எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? நான் மஞ்சள் போட்டு செய்வேன். மகளுக்கு விட்டா அப்போ செய்வோம்ன்ட்டு வலிக்கிட்டுட்டேன். இங்கே பள்ளிக்கூடம் இன்றைக்கு இல்லை. ஓகே, பிடிச்ச சாப்பாடு செய்து கொடுப்பான்ட்டு வலிக்கிட்டாச்சு. அப்போ சில்வர் சட்டியில் தான் குழச்சிட்டு அதில் குத்தினா சத்தம் கேட்கும். கீழ் வீட்டுக்காரன் கத்துவான்ட்டு சில்வர் சட்டியில் குழச்சிட்டு இந்த சட்டிலாம் குத்தி வச்சுருக்கிறேன். கப்பால் இப்படி குத்தி கொம்மியாக அடுத்து வச்சு கிடக்கு. இதே கொஞ்சம் இன்னும் இப்போ எங்கே 7:45 ஆகுது, 9 மணி அப்படி இதில் நான் புட்டு குத்தினா கூட கீழ்புட்டுக்காரன் சத்தம் போடுவாங்க. மிக்சி போட்டா உள்ளி நாங்கள் இடித்தா கூட பிரச்சனை, அக்கம் பக்கங்களில் பிரச்சனை. அப்போ ஓகேன்ட்டு புட்டை குத்தி வச்சு கிடக்கு. நான் சில்வரில் குழைச்சிட்டு பிளாஸ்டிக் சட்டிலாம் குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மிச்ச புட்டு மில்ல ரெடி பண்ணி வச்சு கிடக்கு. தேங்காய் பூ நான் பக்கெட் தேங்காய் பூ வண்டி கிடக்கு. அப்போ அது ரெடி எடுத்து வச்சுக்கேன் அளவாக. என்னை மிக்ஸ் பண்ணி போட்டு அவிச்சிட்டு மஞ்சள் புட்டு செய்ய காட்டுறேன். ஏற்கனவே நான் மஞ்சள் புட்டு வீடியோ போட்டுருக்கிறேன், கீழே போய் பாருங்கோ, சூப்பராக இருக்கும். ஓகே, பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இது பொன்னிறமாக வரைக்கும் மஞ்சள் போட்டுட்டு மஞ்சள் புட்டுக்கு இது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு கிடக்கு. இந்த சின்ன வெங்காயத்தில் முட்டை பொரிக்க போகிறேன். ஊரில் விட்டு அம்மாக்கள் முட்டை பொரிக்கிற மாதிரி பொரிப்பேன். சின்ன வெங்காயம் பொரிக்க நல்லெண்ணெயில் பொரித்து புட்டுக்க போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா. சாமர்த்தியப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுக்குறது ரொம்ப நல்லா. பெரிய பிள்ளைகளான அவைகளுக்கு கண்டிப்பாக பள்ளிக்கூடம் இல்லாதனால இப்படி செய்து கொடுங்க. நல்லெண்ணெயில் முட்டை பொரித்து கொடுங்க. ஆம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளைன்னா ரெண்டாலும் சாப்பிட்லாம். சத்து, ஆரோக்கியம். இதோட 2-3 பச்சை மிளகாய், மிளகு இடித்த மிளகு தூள் போட்டு செய்து கொடுத்தா நல்லா இருக்கும். அப்போ நான் இன்றைக்கு முட்டை பொரியலுக்கு சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சின்ன அகலண்டபடியாக ஒரு பச்சை மிளகாய் போட போகிறேன். செய்யக்க பார்ப்பா. புட்டு அவிச்சாச்சு பாருங்க, இப்படி ஆவி வளர்க்குதுண்டு குட்டி குட்டியாக குத்தி அவிச்சு வச்சுருக்கிறேன். இனி வெங்காயம் பொரிய போட்டுட்டேன். அதுக்கு மஞ்சள் போட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு முட்டையை நல்லெண்ணெயில் பொரித்து போட்டு சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான புட்டு செய்துட்டு பார்க்கலாம். மஞ்சள் போட்டு ரெடி பண்ணியாச்சு. மஞ்சள் பொரித்து மஞ்சள் போட்டு வெங்காயம் பொன்னிறமாக பொரித்து வச்சு கிடக்கு பாருங்கோ. சுவையான ஆரோக்கியமான மஞ்சள் புட்டு எப்படி இருக்குன்னு செய்து பாருங்கோ. செய்து பார்த்துட்டு எழுதி விடுங்கோ. நான் முட்டையும் பொரிச்சுட்டு இதோட சேர்த்து காட்டுறேன். சின்ன வெங்காயத்தில் ஊரில் செய்கிற முட்டையை அதையும் இதோட ஜாயின் பண்ணி விடுறேன் பாருங்கோ. மஞ்சள் புட்டுக்கு முட்டை பொரிக்க போகிறேன். 3 முட்டை நெல்லைக்கு எடுத்தாச்சு. வெங்காயம் சின்ன வெங்காயம் பொரிச்சிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதுக்கு வெங்காயம் புட்டுக்கு பொரிக்க அதே அந்த எண்ணெயிலேயே இதையும் பொரித்து வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் நான் பொரிச்சேன்னா நல்லெண்ணெயில் பொரித்து செய்து சாப்பிடுங்கோ, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டு காயாது, கன நேரம் நல்லா அப்படியே பஞ்சு போல் இருக்கும். செய்து வேறுங்கோ. முட்டை பொரிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கோ, முட்டை பொரியுது. ஊர்லேண்டா சின்ன வெங்காயம் கணக்கு அங்கே தோட்டங்கள் செய்கிறானே கணக்கை வெட்டி போட்டுட்டு முக்காபாரத்துலாம் பொரிக்கிறது. நல்லா பொன்னிறமாக பொரிக்க மாட்டேன். முக்காபாரத்தில் பொரிச்சுட்டு 2-3 பச்சை மிளகாயும் வெட்டி பொன்னிறமாக பொரிச்சுட்டு 5-6 முட்டையில் போட்டு கலக்கி போட்டு இப்படி அழகாக முட்டையை பொரித்து போட்டு சாப்பிட்றது அது செம்ம நல்ல வாசமாக இருக்கும். ஊருக்கே மணக்கும். இன்றைக்கு உங்களோட கோழி முட்டை பொரிய போல் அடங்கு வாசமாக இருக்குன்னு ஆக்களே கேட்குற அளவுக்கு நல்ல வாசமாக இருக்கும். இங்கே வெங்காயம் அரைக்கால் பொரிச்சா சாப்பிடாயினோம். கொஞ்சம் பொன்னிறமாக பொரிச்சா தான் பிள்ளைய சாப்பிடுவினோம். எனக்கு வெங்காயம் முட்டைக்கு கடிவட்டால் பிடிக்கும். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு கண்டுட்டு இப்படியே பொரிச்சாச்சு. நீங்கள் விரும்பினா வெங்காயம் 60-100 வடை பொரிச்சுட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கோ. இப்படி புட்டை வச்சு செய்து பாருங்கோ, நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெயில் செய்யுங்கோ, ஆரோக்கியம். இந்த எண்ணெய் விட்ட நல்லெண்ணெய் இல்லைன்றபடியாக நான் செய்யலை. நல்லெண்ணெயில் செய்து சாப்பிடுவோம்.
சூப்பரான மஞ்சள் புட்டும் முட்டை பொரியலும். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது ரெண்டு எழுதி விடுங்கோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டன் அமர்த்தி விடுங்கோ, கருத்துக்கள் எழுதிவிடுங்கோ. மஞ்சள் புட்டு உடம்புக்கு ஆரோக்கியம். செய்து சாப்பிடுங்க. முழு வீடியோ ஏற்கனவே நான் போட்டுருக்கிறேன். இதை பார்க்காத புதுசாக வந்த ஆக்களுக்கு. மதியம் இந்த கோழி கறிங்க வந்துச்சு, முட்டை பொரியல், சின்ன வெங்காயம் முட்டை பொரியல், மஞ்சள் புட்டு. இதுதான் இன்றைக்கு எங்கள்ட இரவு சாப்பாடு. பிடிச்சிருந்தா எழுதி விடுங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குன்னு எழுதி விடணும். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.